அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இதோ தன்னடகத்தின் கண்ணியையும் கற்பின் வழியுமான வீரக்கண்ணி நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட செம்மறியை ஏற்கனவே பின் செல்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது நான் பரிவு இரக்கம் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்த மக்களின் மீது பரிவிரக்கம் கொண்டதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. பரிவு இரக்கம் என்பது யார் ஒருவர் துன்பப்படுகிறாரோ, வேதனைப்படுகிறாரோ, கஷ்டத்தில் வாழ்கிறாரோ அவருடைய உணர்வுகளோடு தன்னையும் இணைத்து கொள்ளுவதுதான் பரிவு இரக்கம் என்று சொல்லுவார்கள் மனநல மருத்துவர்கள். ஆக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்த ஒவ்வொரு மக்களின் மீது பரிவிரக்கம் கொள்கிறார் என்றால் அவர்களுடைய துன்ப துயரத்திற்குள் தன்னையும் இணைத்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இறைவனுடைய அன்பு. இந்த அன்பை தான் நாமும் பெற்றிருக்கின்றோம். இதே அன்பை பிறரோடு பகிர்ந்து வாழவும் இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபை மறைசாட்சியான புனித மரிய கொரட்டியினுடைய நினைவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரந்தரித்து அழைக்கிறது. தன் உடலும் உள்ளமும் இறைவன் ஒருவருக்கு என்று 12 வயதிலேயே தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பெருமையை இந்த மறைசாட்சியான புனித மரிய கொரட்டி பெறுகிறாள். இந்த புனிதையை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளம் உடலமும் இறைவனுக்கு உரியது என்ற சிந்தனைகளோடு வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானு தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. இறைவா, மாசின்மையின் காரணரும் கற்பை விரும்புகின்றவருமானவரே, உமடியார் புனித மரிய கொரற்றி இளம் வயதிலேயே மறைசாட்சி முடிபெற அருள் புரிந்தீரே. தமது கற்பை காக்க போராடிய புனிதருக்கு நீர் வெற்றி வாகை சூட்டியது போல உம் கட்டளைகளை கடைபிடிப்பதில் நாங்கள் நிலைத்து நிற்க அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலில் இருந்து வாசகம். பிரிவு 32, உட்பிரிவு 22 முதல் 32 முடிய. யாக்கோபை எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது
தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க, ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிட மாட்டேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரேலர் இந்நாள் வரை தொடை சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோவின் தொடை சந்து சதை நாரை தொட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 17 பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகத்தை கண்டேன். நானோ நேர்மை நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதற்றில் நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உம் முன்னிலையை நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும். உம் கண்கள் நேர் என காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும். இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். பல்லவி. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே. நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயவத்தில் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபொழுதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள், சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றான். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தமிழிலே ஒரு சொல்லாடல் ஒன்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். கனிதரு மரம் கல்லடிபடும் என்று சொல்லுவார்கள். ஓயாமல் இந்த மண்ணுலகிலே உண்மைக்காக போராடுகின்ற, நீதிக்காக போராடுகின்ற, நன்மைகளை செய்ய துடிக்கின்ற எந்த ஒரு நல் உள்ளமும் இந்த மண்ணுலகிலே நிம்மதியாக உறங்கியதும் இல்லை, நிறைவாக உணவு அருந்தியதும் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் போராட்டங்களை சந்தித்து கொண்டேதான் இருக்கும். எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக இந்த சொல்லாடலை இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். கனி தரக்கூடிய மரம் கல்லடிப்பட்டு கொண்டேதான் இருக்கும். கல்லடிப்படுகிறேன் என்பதற்காக அந்த மரம் இப்பொழுதும் கனிகளை கொடுக்காமல் நிறுத்திவிடாது. தனக்கென்று இருக்கின்ற நல்ல காரியங்களை, தன்னிடம் இருக்கின்ற நல்ல செயல்பாடுகளை பிறருக்கு கொடுப்பதிலே எந்த ஒரு மனிதனும் குறைவுபடாமல் கொடுத்து கொண்டேதான் இருப்பான் என்பது இந்த சொல்லாடலுடைய அர்த்தத்தை நம்மால் காண முடிகிறது. இறை சாயலாக படைக்கப்பட்டு ஜென்ம பாவத்தோடு பிறந்து உறவுகளுக்கு மத்தியிலே உழன்று வாழ்ந்து சொந்தங்களை நன்கு அறிந்து வைத்து நட்புகளிலே தன்னுடைய நாட்களை கடந்து வந்து தன் சந்தோஷத்தையும் தன் துயரத்தையும் வாழ்க்கையிலே அனுபவித்த எத்தனையோ நல் உள்ளங்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நல்ல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாவியாக பிறந்து பாவியாக மரிக்கின்ற இந்த மண்ணுலகில் இப்படியும் ஒரு சில உள்ளங்கள் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய புருவங்களும் சற்று உயரத்தான் பார்க்கிறது. அந்த நேரத்தில் அந்த மனிதர்களை பார்க்கின்ற பொழுது மனிதனாக பிறந்த நல் உள்ளங்கள் இப்படி நல்லதை செய்கின்ற பொழுது இறைவன் எப்படி இருப்பார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக மனிதனையும் கடந்து அவரிடமிருந்து பெற்ற இந்த காரியங்களை தான் மனிதர்களாகிய நாமும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். அந்த வரிசையில் கனிதர மரம் கல்லடிப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னிடம் விழுந்த எப்படிப்பட்ட கேள்வி கணைகளாக இருக்கட்டும், இடர்பாடுகளாக இருக்கட்டும், அனைத்தையும் ஒரு பொழுதும் கண்டு கொள்ளாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்.
இந்த நற்செய்தி வாசகத்திலே பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் என்று மத்தேயு சொல்லுகிறார். அவனிடமிருந்து அசுத்த ஆவியை விரட்டுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவனும் பேச்சிழந்தவன் பேச ஆரம்பிக்கின்றான். அவனுக்குள் இருக்கின்ற அசுத்த ஆவி அவனிடமிருந்து அகற்றப்படுகிறது. இப்படி நல்லதை செய்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது, ஆண்டவர் மீது இந்த பொய் குற்றங்களை பரிசேயர்கள் கொடுக்கிறார்கள் என்றால், இவன் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். பேய்களின் தலைவனாக காணக்கூடியவன் தான் பெயல்செபூல். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுவார், ஒரு அரசு இன்னொரு அரசுக்கு எதிராக இருக்குமா, அது பிளவுபடும் அல்லவா என்று சொல்லுவார். பேய்களை கொண்டே பேய்களை விரட்டுவதால் எந்த பலன்? அப்படி நான் பேய்களை கொண்டு பேய்களை ஓட்டினேன் என்றால் உங்களுடைய மத தலைவர்கள் எதை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார்கள் என்று கேள்விகளையும் எழுப்புகிறார் இயேசு. ஆக இறைவனிடம் போரிடுகின்ற எத்தனையோ இந்த உள்ளங்கள் யாரிடம் போரிடுகிறோம் என்பது தெரியாமல் ஆண்டவரிடம் பலமுறை போரிட்டு தோல்வியை தழுவியதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் எத்தனை முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இடர்பாடுகளுக்கு மத்தியிலே, மன கஷ்டங்களுக்கு மத்தியிலே, பணிகளை செய்ய விடாமல் தடைகளாக இருக்கின்ற பொழுது கூட அவை அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தன் இலக்கு நோக்கி பயணிக்கின்ற பொழுதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது 3வது அத்தியாயம் நமக்கு இன்னும் ஆழமாக இயேசுவின் மீது நம்முடைய பார்வையை பதிக்க வைக்கின்றது. அது என்னவென்றால், இயேசு அவரை தேடி வந்த மக்கள் மீது பரிவு இரக்கம் கொள்ளுகின்றார். முன்னுரையில் சொன்னது போல மனநல மருத்துவர்கள் இந்த வார்த்தையை எப்படி இணைத்து சொல்லுவார்கள் என்றால், சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே ஒரு உறவினரோ ஒரு சகோதர சகோதரியோ துன்பங்களோடு துயரங்களோடு வேதனைகளோடு வாழுகின்ற பொழுது அவனை பெற்றெடுத்த தாயானவள் மட்டும்தான் அந்த குழந்தையின் மீது தன்னுடைய ஒட்டுமொத்த பரிவையும் இரக்கத்தையும் காட்டுவாள். ஏனென்றால் அந்த குழந்தையோடு தன்னை இணைத்துக் கொள்ளுவதுதான் பரிவு இரக்கம் என்று சொல்லப்படுகிறது மனநல மருத்துவருடைய வார்த்தையின்படி. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மக்களின் மீது பரிவு இரக்கம் கொள்ளுகிறார் என்று சொல்லுகிற பொழுது வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், நம் பாவங்களுக்காக அவர் தன் தோள் மீது சிலுவைகளை சுமந்து கொண்டார், நமக்காக இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிற பொழுது நம் மீது அவர் கொண்டிருந்த பரிவு இரக்கத்தின் காரணமாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை தாங்கிக் கொண்டார், ஏற்றுக்கொண்டார். ஆக நாம் படுகின்ற வேதனை, துயரங்கள், கஷ்டங்கள் அனைத்திலும் தமதாக்கி கொள்ளுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே இப்படி நம் மீது பரிவு இரக்கம் கொண்டு அன்பு கொண்டு தன்னோடு நம்மோடு அவரையும் இணைத்துக் கொண்டு நம்மை அவருடைய அன்பின் பாதையில் வழிநடத்த விரும்புகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமாக இந்த மண்ணுலகிலே இப்படிப்பட்ட பணி வாழ்வு வேண்டும் என்பதற்காக அறுவடையும் மிகுதி வேலையாட்களோ குறைவு, எனவே அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார். தான் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அற்புதமான பணி வாழ்வை இனி வருகின்ற காலங்களில் எத்தனையோ நல் உள்ளங்கள் விரும்புகிறார்களே, அவர்கள் செய்வதற்கு ஆண்டவருடைய வல்லமையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார். எனவேதான் இன்றைய காலகட்டங்களில் எத்தனையோ நல் உள்ளங்கள் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களில் தான் நாம் புனிதர்கள் என்று சொல்லுகிறோம். இன்றும் கூட எத்தனையோ பெயர் தெரியாத நல் உள்ளங்கள் ஏழை எளியவர்கள் மீது தன்னுடைய இரக்கத்தை காட்டி மக்களோடு மக்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். பரிவு இரக்கம் கொள்வது பிறரோடு. எனவே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது, நாம் அடுத்தவர்களை அன்பு செய்து பரிவிரக்கத்தோடு நம்மை அவர்களிடம் மறு கிறிஸ்துவாக நம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய யதார்த்தமான ஒரு கேள்வியாக நம்மிடம் இருக்கிறது. அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபை மறைசாட்சியான புனித மரிய கொரட்சியுடைய நினைவு நாளை நினைவு கூர்ந்து அந்த புனிதையினுடைய பாத சுவடுகளில் நாமும் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறது அன்னையாம் திருச்சபை. இந்த புனிதை ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவளாக இவளுடைய வரலாற்று சரித்திரம் சொல்லுகிறது. 2 சகோதரிகள், ஒரு ஏறக்குறைய 12 வயது இருக்கின்ற பொழுது இந்த புனிதை
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதலாக புது நன்மையின் வழியாக இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ள விரும்பி இயேசுவை உட்கொண்டாள் 12 வயதில். இவளுடைய அழகு அந்த அளவிற்கு கொள்ளை அழகு கொண்டது. பார்க்கின்ற ஆண்கள் எல்லாம் இவளுடைய அழகிலே மயங்கி விழுவது இயற்கையாக காணப்பட்டதாக இவளுடைய வரலாற்று குறிப்புகள் சொல்லுகிறது. அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது 18 வயது மிக்க அலெக்சாண்ட்ரோ செரனெல்லா என்கின்ற வாலிபன் இந்த புனிதையை அடைய விரும்புகின்றான். இந்த புனிதை சொன்ன வார்த்தை, நீர் தவறான பாதைக்கு, பாவத்தின் பாதையில் அழைத்து செல்லப்படுகிறாய், நான் இறைவனுக்கு உரியவள் என்று தன்னை ஆண்டவர் கற்பனைக்க விரும்புகிறாள். இது எப்பொழுது நடக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதலாக உட்கொண்ட 5வது வாரத்தில், ஏறக்குறைய ஒரு மாதம் முடிந்த தருணத்திலே 5 வாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உட்கொண்டு வாழ்ந்து கொண்ட பெண்மணியானவள் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று 12 வயதிலே தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த எண்ணத்தை இந்த அலெக்சாண்ட்ரோ என்கின்ற மனிதனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க துணிந்தவளைத்தான் இவள் உடல் முழுவதுமாக கத்தியால் குத்தி குற்றுயிரும் கொலையுயிருமாக இவளை விட்டு சென்றான். மருத்துவமனையில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற தருணத்திலே 24 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஆண்டவருடைய கரத்திலே தன்னை அர்ப்பணித்து விட்டாள் இந்த மரிய கொரட்டி தன் ஆவியை. ஏறக்குறைய இந்த அலெக்சாண்ட்ரோ என்கின்ற இந்த கொலை பாதகனுக்கு சிறைவாசம் கொடுக்கப்பட்டது 30 ஆண்டுகள். தான் செய்த பாவத்தை உணர்ந்து கொள்ளாமல் தன்னுடைய செயல்பாடுகளிலே உண்மை உள்ளது, நீதி உள்ளது என்று போராடி கொண்டிருந்தவனுக்கு ஏறக்குறை 27 ஆண்டுகள் இருக்கின்ற பொழுது மரிய கொரட்டி இந்த மனிதனுக்கு கனவிலே தோன்றி அவன் கை நிறைய பூங்கொத்தை கொடுத்ததாகவும், அதன் பிறகுதான் இந்த அலெக்சாண்ட்ரோ தன்னுடைய மனமாற்றத்தை விரும்பி தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு அவன் சிறைவாசத்திலிருந்து விடுதலை பெற்றதாகவும், அதன் பிறகு இந்த மனிதன் தன்னை ஒரு துறவர சபையிலேயே, கப்புச்சியன் துறவர சபையிலேயே இணைத்து கொண்டு 1970ஆம் ஆண்டு இவன் மரித்ததாகவும் இவனுடைய வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. 12 வயது மிக்க இந்த பெண்ணானவள் இயேசுவை முதலாக உட்கொண்டு தன் உடலும் உள்ளமும் இறைவனுக்குத்தான் உரியது என்று சொன்ன இந்த மாபெரும் புனிதை ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு பிறகு 12ஆம் பத்திநாதரால் இந்த புனிதர் பட்டத்திற்கு உயர்த்தப்பட்டாள். ஏறக்குறைய அன்றைய காலகட்டங்களிலே 2,50,000 பேர் இந்த புனிதையினுடைய திருச்சடங்கிலே கலந்து கொண்டு இந்த புனிதையினுடைய பரிந்துரைக்காக ஜெபித்தார்கள் என்பதும், இந்த 12ஆம் பத்திநாதர் இந்த மரிய கொரட்டியை புனித நிலைமைக்கு உயர்த்துகின்ற பொழுது இவளுடைய தாயும் 2 சகோதரிகளும் ஒரு சகோதரனும் அந்த திருநிகழ்வில் கலந்து கொண்டதாகவும், அந்த திருநிகழ்வு கூட்டத்திலே இவளை கொலை செய்த அந்த கொலை பாதகனாகிய அலெக்சாண்ட்ரோவும் கலந்து கொண்டதாகவும் திருச்சபை வரலாற்று செய்தி சொல்லுகிறது. ஒரு தவறு செய்தவனை எப்படி தன்னுடைய வார்த்தையினாலும் செயலினாலும் ஆண்டவரிடம் அழைத்து வந்திருக்கிறாள் இந்த மாபெரும் புனிதை. தன்னுடைய அழகினால் இளைஞர்களை கவருவதை விட தன்னுடைய அழகினால் ஆண்டவரிடம் அழைத்து செல்லுவது எந்த அளவிற்கு எளியது என்பதையும் இந்த மாபெரும் புனிதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றாள். எனவே பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, பரிவிரக்கம் கொள்ளுவதும் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் இறைவனை வெளிப்படுத்துவதும் எந்த அளவிற்கு பெருமை உள்ளது என்பதை இன்றைய திருவழிபாடும் இன்றைய நினைவு நாளும் நமக்கு வெளிப்படுத்துகிற பொழுது நாமும் நம்முடைய வார்த்தையாலும் சொல்லாலும் நம் அழகாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு வெளிப்படுத்துவோம். அப்பொழுது நாமும் வாழும் புனிதர்களாக இந்த மண்ணுலகிலே வாழ முயற்சி செய்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஆண்டவரை அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம்.
நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்மானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடைய இதம் உங்களுடைய இதமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மரிய குரட்டி என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையவையாக அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித மரிய குரற்றி உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தவன் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருவுடன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்ற ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி,
எல்லா திருநிலையினராகிடவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நிவுக்கந்து திருமகளில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மறைசாட்சியான புனித மரிய கொரற்றி, மேலும் இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரு. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றுமை அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு அவர்களை நடத்தி செல்லும். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
இறைவா மரிய கொரட்டி என்னும் புனிதை கண்ணிமை மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியா புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டி நீரே. இவருடைய அடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.